ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பஞ்சமி திதி நம்ம வீட்டில் எப்போவுமே பஞ்சமி திதி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப விசேஷங்க. இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்கு. நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் வராகி அம்மனுக்கு அப்படின்றத பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் வாராகி அம்மன் சிலை கிடையாதுங்க. 5 முக விளக்கு தாங்க வச்சுருக்கேன். அவங்கள தான் நான் வாராகி அம்மனாக வச்சு நான் கும்பிட்டுட்டு வரேன். எப்போ நான் அந்த விளக்கு தான் நான் வாராகி அம்மனாகவே நினைக்கிறேன். அதில் கண்டிப்பாக எனக்கு வாராகி அம்மன் எழுந்தருள்றாங்கன்றதை நான் நம்பிக்கையாக இருக்கிறேங்க. அதில் தான் நான் விளக்கு வச்சு நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அம்மாவோட சிலை கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். நவதானியத்தை கீழே வச்சுட்டு பரப்பிட்டு அதுக்கு மேலே செம்பருத்தி சிலைகளை வச்சுட்டு அதை அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அம்மா அழகாக உட்கார வச்சு நம்ம எண்ணெய்லாம் போட்டு தீபம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அம்மாவுக்கு இதுவும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து தேங்காய் தீபத்துக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். தேங்காய் தீபம் நான் தேங்காய் வாங்கிட்டு வரும்பொழுது எனக்கு தெரியலங்க, பின்னாடி பூ விழுந்திருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம பச்சரிசி பரப்பிட்டு ஒரு பிளேட்டில் அதுக்கு மேலே தேங்காயெலாம் வச்சு தீபத்துக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. தீபம் காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம தீபமும் சரி தூபமும் போடும்போது சரி, ஆண்கள் தெய்வமாக இருந்தால் கீழேருந்து மேலாகவும், பெண்கள் தெய்வமாக இருந்தால் மேலேருந்து கீழே வந்தாங்க நம்ம தீபம் தூபம் காட்டணும். அந்த மாதிரி தாங்க நான் காமிச்சிட்டு வரேன். இப்படி தாங்க நம்ம வீட்டில் பூஜை பண்ணணும். அதே மாதிரி அம்மாவுக்கு நெய்வேத்தியத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கும் ஜிலேபியும் தாங்க வச்சுருந்தேன். ஜிலேபியில் தயிர் கலப்பாங்கன்றதுனால நான் அது நெய்வேத்தியமாக எடுத்து வச்சுருந்தேன். தீபத்துக்கும் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம மஞ்சள் கிழங்கு மாலையும் சாற்றியிருந்தோம். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். 5 மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சு அதை அம்மாவுக்கு மாலையாக தொடுத்து நாங்கள் கீழே வச்சுருக்கேன். தீபம்லாம் காட்டாச்சுங்க. குங்கும அர்ச்சனைக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஷியாமலாய வித்மே ஹலஸ்தாய தீமகே தன்னும் வராகி பிரசேயத்தா காயத்ரி மந்திரம் சொல்லி தாங்க 108 தடவை பூஜை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இந்த குங்குமத்தை நான் எடுத்து வச்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுப்பேன். பெண்கள் எங்கே போனாலுமே சரி, ஆண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெத்தியில் வச்சுட்டு போகும்பொழுது என்னைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஏதோ நல்ல விஷயத்துக்கு போனால் கண்டிப்பாக அது நடக்குங்க. பெண்கள் மாங்கலத்துலேயும் வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இப்படி தாங்க நான் பூஜை பண்ணியிருந்தேன்.